உடன்படிக்கை பெட்டி. அதிகாரம் 37. பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமானது. அவை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான். கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் பண்ணினான். அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமானது. தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டையை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையையும் கர்த்தர் மோசேக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வேலைகளை பற்றி ஏற்கனவே பல அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். மற்ற அதிகாரங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த அதிகாரத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே பிரத்யேகமாக இஸ்ரவேல் புத்திரருக்கே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை வாசிப்பதினாலும் அதை வாசிக்க கேட்பதினாலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும். அவர்கள் தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டை இதன் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக காரியங்களையும் பரிசுத்தமான பொக்கிஷங்களையும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு மறுபடியும் மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் மகிமையையும் அவருடைய சுவிசேஷத்தின் மேன்மையையும் விசுவாசிகளாகிய நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளே நமக்கு ஆவிக்குரிய போஜனமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அடிக்கடி தியானிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டிய விதத்தை பற்றியும் அதில் செய்து வைக்க வேண்டிய பரிசுத்தமான பணிமுட்டுக்களை பற்றியும் கர்த்தர் மோசேக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை காண்பித்தார். கர்த்தரிடத்திலிருந்து தான் கேட்ட செய்திகளை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்படியே சொல்லி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்கிறவர்கள் கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின் படியே அதை செய்ய வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் அந்த மாதிரியின் பிரதியை இப்போது அவர்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். மோசே சொன்ன ஆசரிப்பு கூடாரத்தின் 2 மாதிரிகளையும் இஸ்ரவேல் புத்திரர் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். தாங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்காக செய்த வேலைகள் கர்த்தர் சொன்ன மாதிரியின் பிரகாரம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து உறுதி பண்ணி கொள்ளலாம். மோசே தனக்கு சொன்ன பிரகாரம் பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணுகிறார். இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த வசன பகுதியில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டிருக்கிற விதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணுகிறார். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமானது. அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்குகிறார். பெசலெயேல் அந்த பெட்டிக்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி
அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மிகவும் விசேஷமானது. அது மேன்மையும் மகிமையுமானது. உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனமும் கேருபீன்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பெசலெயேல் இவற்றை செய்த விதம் பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெசலெயேல் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணுகிறார். அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமானது. பெசலெயேல் தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலைப்பாடாகவே பண்ணுகிறார். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் கேருபீன்களும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. இவை பரிசுத்தமான தேவனுடைய மகிமைக்கு அடையாளம்.